வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விஜய் பிரச்சாரத்துக்கு அனுமதி மறுப்பு, ஆட்டத்தை ஆரம்பித்த திமுக, பிளான் 2.0 கையில் எடுத்த தாவேகா, திடீர் தகவல். எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. விஜய் பிரச்சாரத்துக்கு காவல்துறை தடை விதித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது குறித்த முழு விவரங்களை பார்ப்போம். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தல் நிலையில் திமுக, அதிமுக, பாஜக என அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. திமுக, அதிமுகவுக்கு மாற்றாக கருதப்படும் நடிகர் விஜயின் தாவேகா தேர்தலில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகா அண்மையில் மதுரையில் பிரம்மாண்ட மாநாடு நடத்தி முடித்தது. இதில் சுமார் 2 லட்சம் தொண்டர்கள் திரண்டனர். தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தாவேகா தலைவர் விஜய் நேரடியாக மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். அதாவது வரும் 13ஆம் தேதி முதல் திருச்சியில் இருந்து விஜய் தனது பிரச்சாரத்தை தொடங்குகிறார். இதற்காக தாவேகா பொதுச் செயலாளர் விஜய் திருச்சி காவல் ஆணையர் அலுவலகத்தில் அனுமதி கோரி கடிதம் அளித்தனர். ஆனால் விஜய் பிரச்சாரத்துக்கு காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது. அதாவது தந்திர பேருந்து நிலையம் விஜய் பிரச்சார செய்ய அனுமதி இல்லை என கூறிய காவல்துறை சில குறிப்பிட்ட இடங்களை மட்டும் அனுமதி வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் விஜய் பிரச்சார திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீநகரத்திலிருந்து தொடங்கி டிவிஎஸ் டோல்கேட் தலைமையில் தபால் நிலையம், மேலப்புதூர், பாலக்கரை, ரவுண்டானா பகுதிகளில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே தாவேகாவின் முதல் மாநாடு திருச்சியில் நடக்க போலீஸ் அனுமதி கொடுக்கவில்லை என தகவல்கள் வெளியாகியிருந்தன. இப்பொழுது விஜய் பிரச்சாரத்துக்கும் நெருக்கடி கொடுக்கப்பட்டிருப்பது விஜய் மீதான பயத்தில் ஆளுங்கட்சி இப்படி செய்வதாக தாவேகாவினர் குற்றம் சாட்டுகின்றனர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக அராஜகம் அரசுக்கு எதிராக இயக்கம் கண்டு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முடிவெடுத்த போது அதை தங்கள் அதிகாரம் என்று அடக்க நினைத்தது அன்றைய ஆளும் அரசு. அந்த அதிகாரம் சக்திகளின் ஆட்டத்திற்கு அடுத்தே தேர்தலிலேயே முடிவுரை எழுதினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இன்று எங்கள் தலைவரும் தமிழக மக்களின் ஒரே நம்பிக்கையுமான தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் சுற்றுப்பயணத்தை தடுக்க நோக்கில் தாங்கள் அதிகார பலத்தை கொண்டு காவல்துறையின் மூலம் நெருக்கடி கொடுக்க முனைகிறது இன்றைய திமுக அரசு. மக்கள் தலைவராக விஜய் அவர்களுக்கு இருக்கும் பேராதவை பெற்றுக்கொள்ள முடியாத அச்சத்தில் வெளிப்பாட்டையாகவே அரசின் இந்த அதிகார அழுத்தத்தை பார்க்க வேண்டியது. ஜனநாயக நாட்டில் எந்த தலைவரும் மக்களை சந்திப்பதை எப்போற்பட்ட அதிகார சக்தியாலும் தடுக்க முடியாது. அப்படி தடுக்க நினைத்தால் அதிகார சக்திகளை மக்களே தூக்கி எறிந்து விடுவார்கள் என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்லும் பாடம். மக்களே மகத்தான ஆசான்கள், அவர்களே உங்கள் அதிகாரத்திற்கு முடிவுரை எழுதுவார்கள் என்று தாவேகாவின் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.